அன்புள்ள மாணவ செல்வங்களே, இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய மாணவர்கள் வந்து இதை பார்த்து பயனடைவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பள்ளி வசதி இல்லாத மாணவர்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை பற்றி நீங்கள் அறிவித்து சப்ஸ்கிரைப் செஞ்சு இதை நீங்கள் இதில் போடக்கூடிய இந்த முக்கியமான வினாக்கள், அதாவது பயிற்சி அனைத்து வினாக்கள் இல்லைனாலும் தேர்வுக்கு வரக்கூடிய வினாக்களை தேர்ந்தெடுத்து அதை நாங்கள் வந்து இப்போது சால்வ் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன். அதனால் இதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்து ஃபாலோ பண்ணி இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் சந்தேகம் அல்லது வேறு முக்கியமான கணக்குகள் தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு அதற்கான விளக்கங்கள் தரப்படும். இப்போ இந்த கணக்கு பார்க்கலாம். இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 6.2 அதில் வந்து 3 வெக்டர்கள் கொடுத்துட்டு வந்து அது கோப்ளனார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழில் ஒரு தள வெக்டர்களா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு தள வெக்டர்கள்லாம் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது XH, YH, ZH இதை எடுத்துக்குவோம். அப்போ இந்த 3 அச்சுகள் வழியாக உருவாகக்கூடியது தான் நமக்கு வந்து ஒரு தளம் அப்படின்னு பேர். இந்த ஒரே தளத்தில் இந்த 3 வெக்டர்களும் அமையுமா அப்படின்றதான் நமக்கு கேள்வி. அப்போது 3 vectors are coplanar. இதுக்கு நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. நமக்கு 3 வெக்டர்கள் 3 vectors are coplanar அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம முதல்ல என்ன செய்யணும், 3 வெக்டர்களை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2y வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர். அதாவது இது வந்து ஐ கேப், ஜே கேப், கே கேப்னு படிக்கணும். ஏன்னா ஐஜேகேன்றது எப்போவுமே யூனிட் வெக்டர்ஸ், ஓரளவு வெக்டர்கள். அதனால் அது அப்படி தான் படிக்கணும். அடுத்தது பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். அடுத்தது சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். இப்போ நமக்கு கோப்ளனார், அதாவது ஒரு தள வெக்டர்கள், அதுக்கு நமக்கு கண்டிஷன். அப்போ நெசசரி அண்டு sufficient condition. அதாவது தமிழில் வந்து உங்களுக்கு தேவையானதும் போதுமானதுமான நிபந்தனை. இப்போ முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், தேவையானது போதுமான நிபந்தனை பாக்ஸ் ப்ராடக்ட் ABC equal to 0. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். If 3 vectors are coplanar, then box product ABC is equal to 0. 3 வெக்டர்கள் ஒருதலை வெக்டரில் அவருடைய பாக்ஸ் ப்ராடக்ட் ABC is equal to 0. இப்போ இதை நம்ம எப்படி போடலாம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ABC எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அணிக்கோவை வடிவம், டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இப்போ முதல்ல ஏ வெக்டருடைய காம்பனன்ட்ஸ்லாம் எழுதிக்கணும். 2 3 1 1. அடுத்தது பி வெக்டருடைய காம்பனன்ட்ஸு -2 2. அடுத்தது சி வெக்டர் 3 1 3. இது வழக்கம் போல் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன், அணிக்கோவை விரிவுபடுத்துறது. இந்த 2 எடுத்துக்கிறோம். இந்த ரோ காலம் போயிடும். -2 × 3 -6 -1 × 2 2. இது -3 எடுத்துக்கிறோம். இந்த ரோ இந்த காலம் போயிடும். 1 × 3 3 -3 × 2 6. அடுத்தது +1. இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் ஆகிடும். 1 × 1 1 -3 × -2 -6. இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. -× -+6 is equal to 2 × -6 -2. இப்போ -8 -3 × 3 -6 -3 ப்ளஸ் 1 × 6 + 1 7 is equal to 2 × -8 -16 minus into minus plus 3 into 3 9 அப்புறம் 1 into 7 7 is equal to -16 plus 16 is equal to 0. அப்போ box product ABC is equal to 0. Therefore the given vectors are coplanar. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள். இதான் நமக்கு விடை.
இது எக்ஸசைஸ் 6.2ல் இது 7வது கணக்கு. இது முக்கியமான கணக்கு. இது 2 மார்க் 3 மார்க்கில் இது அடிக்கடி கேட்பாங்க. ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கொடுத்துட்டாங்க. அதில் ஏபிசிஆர் கோப்ளனார், அதாவது ஒருத்தர் வெக்டர்கள் கொடுத்துட்டாங்க. அதில் C1 C2 கொடுத்துட்டு C3 மதிப்பு கேட்குறாங்க. இப்போ இதுவும் நமக்கு அந்த முதல்ல போட்ட கணக்கோட அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து ஏபிசிஆர் கோப்ளனார், ஒருதலை வெக்டர்கள். அப்போ அதனுடைய கண்டிஷன் நமக்கு வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து கோப்ளனார் வந்து ஒருதலை வெக்டர்கள். அப்போ டைரெக்டாக நம்ம இப்போ கணக்கு வந்துடலாம். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் இது வந்து நம்ம எப்படி போடலாம்னா அடிக்கோவை டிட்டர்மினன்ட்டு ஏ வெக்டர் வந்து 1 1 1, பி வெக்டர் வந்து ஐ வெக்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கு, ஐ கேப் மட்டும்தான் இருக்குது, ஜே கேப் கே கேப் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஐக்கு காம்பனண்ட் 1 போட்டுக்கிறோம், ஜே இல்லை கே இல்லை, அப்போ அதுக்கு 0 0 போட்டுக்கிறோம். அடுத்து சி வெக்டருக்கு வந்து C1 C2 C3 போட்டுக்கிறோம், which is equal to 0. இப்போ திரும்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா 1 1 1 1 0 0. இப்போ நம்ம தான் C1 C2 நமக்கு கொடுத்துட்டாங்க, அது இங்கே அப்ளை பண்ணிடுறோம். 1 2, இங்கே C3 மட்டும் வச்சுக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ, இந்த செகண்ட் ரோவில் ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் இருக்குது, மீதெல்லாம் 0வாக இருக்குது. அதனால் அந்த ரோ வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பை R2. இப்போ R2 எடுக்கும்போது இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போது -1 எடுத்துக்கிறோம். இந்த ரோ இந்த காலம் எலிமெண்ட் ஆகிடும். 1 into C3 C3 minus 2 into 1 2 is equal to 0. இந்த மைனஸ் நாங்கள் போனால் 0 மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். இப்போ C3 minus 2 is equal to 0. இப்போ C3 is equal to 2. இப்போ இதான் நமக்கு மதிப்பு. அதாவது ஏபிசி வந்து கோப்ளனார் கொடுத்துட்டாங்க, 0ன்னு போட்டோம். அப்போ அதுலேருந்து விரிவுபடுத்தும் போது C3 வேல்யூ நமக்கு 2 கிடைக்குது. இதான் நமக்கு ஆன்சர். இது எக்ஸசைஸ் 6.2ல் 10வது கணக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு வந்து பொது தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா இது. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி நான் ஜீரோ வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, சி வந்து பர்பண்டிகுலர் டு ஏ அண்ட் பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஏக்கும் பிக்கும் ஆங்கிள் வந்து π/6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நம்ம நிரூபிக்கணும்? ஷோ தட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 ஏ வெக்டர் ஸ்கொயர் பி வெக்டர் ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் எப்படி போகிறேன் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன், இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சி வெக்டர் இந்த ஏவுக்கும் பிக்கும் பர்பண்டிகுலர் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்படி போடுறேன் உங்களுக்கு. இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரும் ஒரு இருக்கக்கூடிய பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இது சி வெக்டர், அதாவது இந்த சி வெக்டர் வந்து பிக்கும் செங்குத்து ஏக்கும் செங்குத்து. இதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதில் வந்து ஏயும் பியும் நமக்கு ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து ஏ கிராஸ் பி அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ இந்த சி வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, அதனால் நம்ம வந்து சில டாட் சின்ற மாதிரி கான்செப்ட் எடுத்துக்கலாம். அப்போ இது மாதிரி தான் நம்ம இந்த கணக்கை ஆரம்பிக்கணும். அப்போ நமக்கு ABC3 நான் ஜீரோ வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். இதை எப்படி ஃபார்முலா எழுதுகிறேன்னா இதே மாதிரி நான் வர மாதிரி எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பி டாட் சி அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எல்லாம் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் வந்து இது ஏற்கனவே வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்றது ஒரு மேக்னிடியூட் வேல்யூ, எண்ணளவு. அதனால் நான் சரி இதுக்கு வந்து ஒரு மாடுலஸ் எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி எடுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி மேக்னிடியூட் ஆஃப் சி. இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா, ஏ கிராஸ் பிக்கு ஃபார்முலா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப். அப்போ நமக்கு வந்து மேக்னிடியூடு மாடுலஸ் எடுக்கும்போது இந்த என் கேப் வந்து 1 ஆகிடும். அதில் இதுக்கு இப்போ இந்த வேல்யூ ஏ கேப் பி கேப், அது ஏ வெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது வெக்டரே போட்டோம், ஏ வெக்டர் பி வெக்டர். அடுத்தது சைன்
தீட்டா ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் நமக்கு கொடுத்துட்டாங்க, π/6ன்னு கொடுத்துருக்காங்க, π/6. அடுத்தது வந்து மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டர். இப்போ சி இஸ் யூனிட் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட் வெக்டர்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ வந்து 1. இப்போ இங்கே 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பி வெக்டர் சைன் π/6 உடைய வேல்யூ வந்து 1/2. அப்போ அடுத்தது இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ ஸ்கொயரிங் போத் சைடு ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணுறேன் ஏ வெக்டர் ஸ்கொயர் பி வெக்டர் ஸ்கொயர் இது வந்து 1/4. திஸ் இம்ப்ளைஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஏ வெக்டர் ஸ்கொயர் பி வெக்டர் ஸ்கொயர். இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். என்ன மாணவர்களே, இந்த கணக்குகள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு முக்கியமான கணக்குகள் உங்களுக்கு எப்படி எளிமையாக வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய நீங்கள் என்னென்ன சந்தேகங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்றபடி நம்ம இன்னும் நிறையா நாங்கள் என்ன செய்ய முடியும், கணக்குகள் போட முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வசதிக்காகவே நிறைய முக்கியமான கணக்குகள் அப்புறம் வினாத்தாள்கள் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு இங்கே இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது. அதுக்குடைய லிங்க்கை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய அந்த கணக்கினுடைய லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து பயனுடைய முடி கேட்டுக்கொள்கின்றேன். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை முக்கியமான கணக்குகளுக்கு விடை தேவைனாலோ நீங்கள் திரும்ப எங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான திரும்ப பதிலை நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை பார்த்து மாணவர்கள் பயனடையும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.